ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதற்கொண்டு 35ஆம் வசனம் முதற்கொண்டு கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, சந்தேகமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் அந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோட தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாடல், ஸ்தோத்திரம், ரொம்ப அருமையான பாடல். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் பாடி அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்பில் இருந்து தேவா என்கிற பாடலை நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்பில் இருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்பில் இருந்து தேவா,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல நம்முடைய அன்பை விட்டு ஒரு காலம் எங்களை ஆண்டவரே சூழ்நிலையோ வேதனைகளோ சோதனைகளோ நெருக்கடியோ பிரிக்க முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு ஆழமான அன்பை ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல கர்த்தர் ஒரு விசை கூட இந்த காரியங்களில் ஊற்றி கொடுமையா வல்ல கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற அந்த சத்தியத்தை கேட்கிற அந்த வசனத்தை கேட்கிற யாவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நீ பேசும்படியாக சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தேவ அன்பு தெய்வீக அன்பு ஊற்றப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பேசுகிற அடிமை மறைத்து நீர் வெளிப்படுகிறார். இந்த சத்தம் மனித சத்தமாக அல்லப்பா, தெய்வ சத்தமாக ஜனங்களுக்குள்ள போய் சேரும்படி கர்த்தர் பேசும்படியாக சொல்லிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினதான இந்த நிருபத்திலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு 3 அனுபவங்களை நாம் வாசித்த வேத பகுதியிலே பவுல் எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி அவரோடு கட்டப்பட்ட ஒரு வாழ்வு, அவரோடு கட்டப்பட்ட அவரோடு உள்ள ஒரு உறவு என்பதை பவுல் இந்த வசனங்களில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் முதல் அனுபவம். கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்ட கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே அவன் நெருங்கின உறவோடு வாழ்கிற வாழ்க்கை. 37வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று எழுதுகிறார். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. ஏதோ அரைகுறை வெற்றி அல்ல, முற்றிலும் ஜெயப்படுகிற வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 39வது வசனத்திலே அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை எப்படி சொல்லுகிறார்னா, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படியானால் அவருக்குள்ளே ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம்னா, எதையுமே என்னுடைய அப்பா மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு பிரிக்க முடியாது, எதுவுமே என்னை பிரிக்காது என்று சொல்லி ஒரு நிச்சயம் அவருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இந்த 3 அனுபவங்கள் யாருடைய வாழ்க்கையில, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த மனிதன் தான் தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டவனாக இருப்பான். அவன் உள்ளத்துல தேவ அன்பு இருக்கும். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே தெய்வீக அன்பு நிறைந்ததாய் காணப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று அன்றைக்கு பவுல் சவால் விட்டது போல, அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ அனுபவத்துக்குள்ளே வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் சவால் விட முடியும். என்னை எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று எல்லாரும் சொல்லிவிட முடியாது. யார் யார் நான் சொன்ன அந்த 3 அனுபவங்களிலே வளர்ந்தவர்களாய் தேறினவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எடுத்து பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல என்னோடு கூட ஊழியத்துக்கு வந்த சிலர் எல்லாம் கூட நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருடைய கிருபையினால, ஸ்தோத்திரம், அவருடைய கிருபையினால நான் ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னோடு ஊழியத்தில் வந்த அநேகர் இன்னைக்கு ஊழியத்தில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட அதே நிலைமையில இருக்கிறார்களா அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கிடையாது. ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகம், ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களாகவே கடைசி வரையில் நிலைத்திருப்பவர்கள் குறைவு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானித்தவர்கள் அதிகம்,
ஆனா இன்றைக்கு பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் குறைவு. அல்லேலூயா. ஆனா கடைசி வரையிலும் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்பதற்காக தான் நம்முடைய இருதயம் தேவ அன்பினால, தெய்வீக அன்பினால நிரப்பப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த செய்தியை நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. இதை குறித்து இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து தியானிக்கும் போது நான் ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பார்த்தேன். ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, ஸ்தோத்திரம் பாருங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னும் இந்த ரட்சிப்பை குறித்து பவுல் எழுதுகிற, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. இது போல ஆண்டவருடைய வேதம் இன்னும் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். அப்ப பாருங்க, நாம் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்ற போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பு நாம ஞான ஸ்நானம் பெறும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமானால் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. ஆமென். அந்த பிரயாசம் எதுவரைக்கும் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் பிரயாசம் எதுவரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அல்ல, முடிவு மட்டும் பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். எதுக்கு? ரட்சிப்புல நிலை நிற்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும்போது கூட ஸ்தோத்திரம் பாருங்கள், சில வசனத்தை கேட்டார்கள். வசனத்தை கேட்ட எல்லாரும் நிலை நின்றார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த உவமை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், வசனம் அவர்கள் உள்ளத்திலே தங்காததினால் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி 2 கூட்டத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக ஆமென் பலன் கொடுத்ததை குறித்து ஒரு கூட்ட ஜனங்களை மாத்திரம் தான் ஆண்டவர் அந்த உவமையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நல்ல கவனிங்க, எதனால அவர்களால பலன் கொடுக்க முடியல? ஸ்தோத்திரம், சில விதை பாறையான இடத்துல விழுந்தது. அல்லேலூயா. பாறையான இடம், கடினமான இடம். இந்த வசனமா, இந்த சத்தியமா, இந்த உபதேசமா என்னால கடைபிடிக்க முடியாது. அவங்க இருதயம் பாறை போல இருக்கும். அவங்க இருதயம் ரொம்ப கடினப்பட்டு போய் இருக்கும். அவர்களால் பலன் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கி போய் விடுவார்கள். அதே வழியில சில விதை விழுந்தது, முளைத்தது, பலன் தந்தது. ஆனா முள்ளுள்ள இடத்துல அது விதைக்கப்பட்டதுனால அது வளர்ந்த பின்பு அந்த முள் அவர்களை நெருக்கி போட்டது என்பதாக இந்த உவமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தான் பாருங்க, அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது நல்லா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நல்லா இருந்து வளர்ந்து அவர்கள் அப்படி வரும் பொழுது சில பாடுகள், சில வேதனைகள், அது மாத்திரம் இல்ல, உலக ஆசா வாசங்கள், இச்சைகள் அதெல்லாம் அவங்களை நெருக்கும் போது அவர்களால வளர்ந்த நிலைமையில் அப்படியே இருந்து பலன் கொடுக்க முடியாதபடி சிலரெல்லாம் பின்வாங்கி போய்விடுகிறதை, கெட்டு போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இதையும் தாண்டி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நான் இருந்து ஆண்டவருக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதே, அந்த கூட்டம் ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒரு நாளும் பிரியாது. ஆமென் சொல்லுவாங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, பவுல் கூட கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு முறை அந்த கலாத்தியர் தங்களுடைய கண்களை பிடுங்கி பவுலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் கொடுக்க ஆயத்தமா இருந்தார்கள். அவங்க ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியானால் நன்றாய் ஓடினார்கள், நன்றாக தியாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அந்த கலாத்திய சபை பின் நாட்களில் எப்படிப்பட்டதாய் மாறி போனது என்று பவுல் வேதத்தில் எழுதும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்டு அவர் எழுதுவார். சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவை விட்டு கிருபையிலிருந்து விழுந்து போனீர்களே, உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்டார், எழுதினார். அல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த ஜனம், இந்த கலாத்திய சபை தேவனுக்காய் ஓடினது. ஒரு காலத்தில் இந்த சபை அவன் கர்த்தருக்காக, கர்த்தர் மேல அவருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக பிரயாசப்பட்டு தங்கள் கண்களை கூட பவுலுக்காக பிடுங்கி கொடுக்கணுமானால் கொடுக்க ஆயத்தம். அப்ப தியாகம் உள்ளவர்களாய் ஓடினார்கள்,
அர்ப்பணித்து ஓடினார்கள். ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இந்த சபை ஓடின சபையாக இருந்தது. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் வெறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்காக அவ்வளவு சந்தோஷமாய் இருந்தார்கள். ஓடுகிறதுக்கு சந்தோஷம், கொடுக்கிறதுக்கு சந்தோஷம், அவருக்கு ஊழியம் செய்ய அவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களாய் இவர்கள் ஒரு காலத்திலே ஓடினார்கள். அப்படியானால் ஒரு தரிசனமும் கூட அப்படி அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல தரிசனம் உள்ள வாழ்க்கை, நல்ல கிறிஸ்துவுக்காக ஓடுகிற வாழ்க்கை, நல்ல ஆண்டவருக்காக எதையும் கொடுக்கிற ஒரு நல்ல அனுபவம், உயர்ந்த மேன்மையான அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த அந்த சபையை உலக ஆசாபாசங்களை காட்டி, ஆசை இச்சைகளை காட்டி, ஆமென் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை விட்டு கிருபையில் இருந்து விழுந்து போகும்படி அந்த சபையை ஏதோ ஒன்று மயக்கி போட்டது. அல்லேலூயா. வேதனையோடு பவுல் எழுதுவார், கிருபையிலிருந்து விழுந்து போனீங்களே, கிறிஸ்துவோட அன்பை விட்டு இப்படி விழுந்து போனீங்களே, ஆமென் அல்லேலூயா, அன்பை விட்டு விலகி போனீர்களே, கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்களே என்பதாக பவுல் ஸ்தோத்திரம் வேதனைப்பட்ட அந்த கலாத்திய சபையை நினைத்து அப்படி எழுதினார். அந்த பவுல் தான் இங்கே தன்னுடைய அனுபவம் எப்படியா இருக்கிறது என்பதை குறித்து அவர் எழுதும்போது அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் சொல்றார், உமது நிமித்தம் என் நேரமும் என்ன செய்யப்படுகிறோம்? கொல்லப்படுகிறோம். சத்தமா சொல்லுங்க, கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று எழுதுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், நாங்கள் எந்நேரமும் அடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல நாங்கள் எண்ணப்பட்டாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த அன்பை அவர் எழுதும்போது அதுக்கு கீழே உள்ள மற்ற வசனங்களில் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கை ஒரு ஜெயகரமான வாழ்க்கையா இருக்கிறத சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு நிச்சயத்தோடு கூட தான் நான் வாழுகிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிச்சயமுடையவராக இவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு வெற்றி வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென் ஆமென். அதை பவுல் சொல்றார், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நம்ம என்ன செய்யறோமா? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யாரை எடுத்து வாசிக்க தேவையில்லை, வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் நீங்க நல்லா தியானித்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த வேத பகுதியில 7 சபைகளை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 7 சபைகளை குறித்து அவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் செய்திகளை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு சபைக்கும் செய்தி கொடுத்து முடிந்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு எழுதுவார். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிற எந்த சபையோ அப்படின்னு சொல்லல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. தேவன் சபைக்கு தான் செய்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பல்லடம் ஃபுல் காஸ்பல் சபைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை தருகிறார். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை ஒருவேளை மைக்கு அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த வெளியிலிருந்து இந்த சத்தத்தை இந்த ஒளி மூலமா கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, யூடியூப் மூலமா இதை பார்க்கிறவர்கள் கூட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, செய்தி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, ஆனால் அந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் அல்ல ஜெயம் பெறுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஆமென் செய்தியை கேட்கிறோம், கேட்கிற நம்ம எல்லாரும் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்கோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அது பொருந்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஜெயம் எடுக்கணும். சபையோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், தோத்திரம் அல்லேலூயான்னு போறதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த மனிதன் தனி மனித வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஆமென் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த செய்தியை பேசுறேன் நான், என் வாழ்க்கையில நான் ஜெயம் பெறணும். இந்த செய்தியை கேட்குறீங்க நீங்க, ஆமென் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெறணும். அப்ப செய்தியை கேட்கிற எல்லாருமே
ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா ஒரு குடும்பத்துல கணவன் கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழணும். ஒரு மனைவி எடுத்துக்கொண்டா மனைவி ஜெயம் பெற்ற, பிள்ளை எடுத்துக்கொண்டா பிள்ளை ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? என் குடும்பம் முற்றிலும் ஜெயம் பெற்ற குடும்பமாக காணப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஒருவர் எடுத்த ஜெயத்துல இன்னொருவர் குளிர் காய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எடுத்த ஜெயத்துல நீங்க களி கூறலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எடுக்கிற ஜெயத்துல நான் களி கூறலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அது எப்படி நடக்கும்? பவுல் எழுதுகிறார் 37வது வசனத்திலே, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஜெயம் எப்படி வரும்? அன்பு கூறுகிறவராலே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அன்பு கூறுகிறவராலே வரும். அதே வேளையில நாமும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரியாம நிலைச்சிருந்தா உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஸ்தோத்திரம். இதை குறித்து தான் நான் தியானிக்கும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டினார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன செய்ய முடியாது? ஆவிக்க முடியாது. சூனேமியாளை பற்றி இந்த உன்னத பாட்டிலே ஸ்தோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, சூனேமியாள் அவளுக்கு திருமணம் ஆகாததுனால அவளுடைய சகோதரர்கள் அவளை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள். திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக அவளுடைய சகோதரர்கள் வைத்தபடினால அவளுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, வெயிலில் நின்று தோட்டத்தை காவல் காக்கிற வேலை பொறுப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அதை எண்ணி அவர் சொல்லும் பொழுது, நான் வெயிலில் நான் என்ன செய்து போனேன்னா கருகருத்து போனேன் என்று எழுதுவார். அல்லேலூயா என்று பாடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க ஸ்தோத்திரம். இப்படி சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு தோட்டத்துக்கு காவல்காரியாக வைக்கப்பட்ட இந்த சூனேமியாளை தேடி ஒருமுறை ராஜா வந்தாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாருங்க ஸ்தோத்திரம். இப்ப இவளை தேடி ராஜா வருகிறார். ராஜா வந்து அவளை எங்க அழைத்து கொண்டு போனார்னா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ முன்னே இவள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னே இவள் யாருன்னா தோட்டத்துக்கு காவல்காரி. இப்ப ராஜா அழைச்சு கொண்டு போய் அரண்மனையில வச்சுட்டாரு. இப்ப அவ யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாத்தி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவ வாழ்க்கை மாறினது, அவ ஸ்தானம் மாறினது, எல்லாமே மாறிவிட்டது. அவள் ராஜாத்தியாக மாறிவிட்டாள். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப இவளுக்கு வந்து இப்படி இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க கவனிக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் எப்படி தட்டுகிறார் பாருங்க, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் முத்தமியே. அதுக்கு என்ன சொல்ற? கதவை திற. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இப்ப அழகா இவனோட ஸ்தானத்தை மாற்றி முன்னே வெயிலினால் கருகருத்து போனவளை ஆண்டவர் சகோதரர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தவளை அரண்மனைக்கு சொந்தக்காரியா மாத்தி இவ ஸ்தானத்தையே ராஜாத்தி என்கிற ஸ்தானமாக மாற்றி, அப்படின்னா நான் நிச்சயமா சொல்லுவேன், இவ தோட்டத்துக்கு காவல்காரியா இருக்கும் போது மற்றவர்கள் முன்பாக இவள் கைகட்டி நின்றிருக்க வேண்டும். ஆனா இப்பொழுது இவள் யார் என்றால் யாருக்கு முன்பாகவும் கைகட்டி நிற்க தேவையில்லை. இவள் யாருன்னு கேட்டீங்கன்னா அரண்மனையில வாழ்கிற அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ராஜாத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. இவள் யாருக்கும் கைகட்டி நிற்க தேவையில்லை. இப்ப இவ்வளவு மேன்மையை உயர்வ அந்தஸ்த கொடுத்த பின்பு ராஜா தேடி வருகிறார். அந்த மேன்மையை கொடுத்தவர், அந்த உயர்வை கொடுத்தவர், அந்த வாழ்வை கொடுத்தவர். அல்லேலூயா. முந்தி அடிமை வேலைக்காரி சாப்பாடு சாப்பிட்டவா,
சில நேரத்துல சாப்பாடு கூட கிடைச்சிருக்குமா என்னமோ தெரியாது இல்லையா. ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் ராஜ சாப்பாடு. ஆமென். அவன் தன்னுடைய மேன்மையை அடுத்து கீழே எழுதுவா பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்த பிறகு இப்ப ஆண்டவரோட நிலைமை என்ன தெரியுமா? வந்து கடவுள் தட்டுகிறார், என் சகோதரியே, என் பூராவே, என் உத்தமியே. எத்தனை வார்த்தை சொல்லி புகழ்ற பாருங்க, புகழ்றார் ஆண்டவர் அவளை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு செய்தி புரியுது தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மையை கொடுத்தவர் இந்த சூனேமியாளை தேடி வந்து கதவை திற என்று சொல்லும் பொழுது அவளுடைய பதில் என்னவா இருந்தது? வாசிங்க அடுத்தது. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவிலையும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அடுத்து சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறார் பாருங்க, என் வஸ்திரத்தை கலக்கி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என்றேன். நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அடுத்து வாசிங்க. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். படித்தது. அடுத்து சொல்றார், திறனேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து அவளை தேடி வந்து அவளுக்கு வாழ்வை கொடுத்தவர், அந்த சூனேமியாளுக்கு உயர்வை கொடுத்தவர், ராஜ வாழ்வை கொடுத்தவர் வந்து, சகோதரியே, உத்தமியே, புறாவே, நீ கதவை திற என்று சொன்னபோது சொல்லிவிட்டா, ஸ்தோத்திரம், நான் வந்து என் வஸ்திரத்தை கலக்கி போட்டுட்டேன், எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை நான் கழுவிட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன்? நேசருக்காக வாழ்வு கொடுத்தவருக்கு உள்ளே வர்றதுக்கு, கதவை திறக்கிறதுக்கு, இவன் எழுந்து வர்றதுக்கு மடி. அல்லேலூயா. அந்த நேசருக்காக கதவை திறக்கிறதுக்கு கதவுல கையை வச்சுட்டேன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வெள்ள போடெல்லாம் வடிஞ்சு போயிருமே, எல்லாம் வீணாய் போயிருமே அப்படின்னு சொல்லி இவ யோசித்து யோசித்து இருந்து தடுமாறி, அதுக்கப்புறம் இவ எழுந்து வந்து சரி கதவை திறப்போம்னு திறக்கிற நேரத்துல நேசர் இல்லை, போய்விட்டான். தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசுறது என்ன தெரியுமா? ஆண்டவர் கதவை தட்டி திறப்பதற்கு, உள்ளே வருவதற்கு கதவை தட்டும் போது இவள் திறக்காததுனால நேசர் வந்து கதவை தட்டினவர் அங்கே அதற்கு பிறகு இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேசர் இவளை அதிகமா நேசித்திருந்தார். ஆனா இவளுக்கோ ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அது எப்ப குறைய ஆரம்பிச்சது? ஆண்டவர் இவளை அரண்மனைக்கு ராஜாத்தியாய் வைத்த பின்பு இவளுடைய அன்பு கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவுதான் உயர்த்தினாலும், எவ்வளவுதான் உங்களை மேன்மைப்படுத்தினாலும், மேன்மையில ஆசீர்வாதத்துல நான் மயங்க மாட்டேன், ஆண்டவரிலே தான் நான் மயங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய அன்பில தான் மயங்கணுமே ஒழிய அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மயங்கி விடக்கூடாது. ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 5:6 ஆமென். ஸ்தோத்திரம். நேசர் போய்விட்டார். பாருங்க, அன்னைக்கு ஆதி சபைக்கும் இதே தான் நடந்தது. லவோதிக்கேயா சபைக்கு நான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 சபைகளை குறித்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த லவோதிக்கேயா சபைக்கும் கூட இதே தான் நடந்தது. பாருங்க, ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல நான் வந்து பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கூடவே தான் இருந்திருந்தார். இப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் சபைக்கு உள்ளே இல்லை, வெளியிலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோம், அவரால்
ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம, ஆமென், அவரால் உயர்த்தப்பட்ட நம்ம, ஆமென், நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தந்தவரை, வாழ்வை தந்தவரை, ஆமென், எங்கே நாம் வைத்திருக்கிறோம்? உள்ளேயா வெளியேவா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நேசரை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, நீங்க வேதனைப்படும் போது, நீங்க கஷ்டப்படும் போது, அந்த சூனேமியாரை போல, ஆமென், அடிமையா இருக்கும் போது கூட இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி இப்போ உங்களை சுதந்திரவாளியாக்கி வைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய, ஆமென், ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ ஜனமே, இப்பொழுது அவருடைய கரத்திலிருந்து நன்மையை வாங்கிவிட்டு அவரை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஹalleluya. நான் ஆண்டவரை உள்ளே தான் வச்சிருக்கிறேன், என் கூடவே தான் வச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்படிப்பட்டவங்க நல்லா சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். அதனாலதான் பவுல் சொன்னாரு, எங்க வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும், வேதனையோ நெருக்கடியோ உபத்திரவமோ வியாகுலங்களோ, ஆமென், என்ன நேரிட்டாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நிச்சயம் எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதோ அவர்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒரு காலம் உலகமோ மாமிசமோ பிசாசோ பிரிக்கவே முடியாது. அவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பார்கள், அந்த சபையின் ஐக்கியத்தில் நிலைத்திருப்பார்கள். கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஆமென். இன்றைக்கு பாருங்கள், ஆசீர்வாதத்துல பின்பற்றுகிற கூட்டத்தை, ஆமென், பாருங்க, ஆசீர்வாதத்துல நிறைய பேர் கர்த்தரை பின்பற்றிடுவாங்க. ஆனா வேதனை நெருக்கடின்னு சொன்னா ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுகிறதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம கூட பேசுறார்? ஆசீர்வாதத்துல மாத்திரம் இல்ல, எவ்வளவு வேதனைகளானாலும் எவ்வளவு பாடுகளானாலும், ஆமென், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, பாருங்க, பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று பவுல் சொன்னார். எதனால அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த பவுல், ஆமென், ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அதனால அந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தெய்வீக அன்பு. நம்முடைய வாழ்க்கை தெய்வீக அன்பினால நிரப்பப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஒரு பக்கம் நம்ம, ஆமென், ஆண்டவர்களை நேசிக்கிறவர்களா இருக்கணும், மறுபக்கம் அவரும் நம்மளை நேசிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வச்சுக்கணும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் பவுல் அவ்வளோ ஆண்டவர் மேல அன்பு வைத்திருந்தார்? ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று அவர் சொல்ல காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்பதை குறித்து, ஆமென், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்களா இருந்தாலும் ஒரு சில, ஆமென், ஆழமான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 2:20 வேகமாக. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க பவுல் எழுதும் பொழுது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். அப்ப என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்காக இயேசு மரித்தார். எனக்காக இயேசு, ஸ்தோத்திரம், தன்னையே ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? எனக்காக, நமக்காக. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றார், எனக்காக தம்மை தாமே. அப்ப எனக்காக இயேசு மரித்தார் என்று, ஆமென், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எனக்காக அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழுகலாம் வரும். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த அதிகாரத்தில் இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். இயேசு நியாயஸ்தலத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. இயேசு நியாயஸ்தலத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது அவரை நியாயம் தீர்த்த, ஆமென், ராஜா யாரு? பிலாத்து. அல்லேலூயா. பிலாத்து அவரை நியாயம் தீர்க்கிறார். ஸ்தோத்திரம். பிலாத்துக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று பிலாத்துவுக்கு நல்லா தெரியும். அவனுடைய மனைவி
கூட அவனை சொல்லி அனுப்புகிறா. ஸ்தோத்திரம். அந்த நீதிமானுக்கு ஒரு தீமையும் நீ செய்யாதே அப்படின்னு சொல்லிதான் அனுப்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தான். மொத்தத்துல விசாரித்து பார்த்தா வெறும் பொறாமையில மாத்திரம்தான் இயேசுவை ஒப்பு கொடுத்திருந்தான். அல்லேலூயா. ஆனா ஜனங்கள் திரள் கூட்டமாக அங்கே நிற்கிறார்கள். பிலாத்துவால ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால ஒரு நல்ல தந்திரம் பண்ணினான். ரொம்ப ஞானமா ஒரு காரியத்தை செய்தான். என்ன தெரியுமா அது? அந்த பிலாத்து ஞானமாய் செய்த காரியம். ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவை இன்னைக்கு வந்து கண்டிப்பா சிலுவைக்கு ஸ்தோத்திரம் அரைஞ்சுதான் ஆகணும். இல்லனா ஜனங்கள் இந்த பிலாத்துவை என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால தந்திரமாய் இவன் ஒரு காரியத்தை பண்ணினான். பண்டிகை தோறும் ஸ்தோத்திரம் பஸ்கா பண்டிகை வரும் பொழுது அவன் என்ன செய்ய, ஒரு கைதியை விடுதலை ஆக்குவது அவனுக்கு வழக்கமாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வழக்கத்தின்படியே, இந்த வழக்கத்தை தான் அவன் தனக்கு அங்கே சாதகமாக்கி, அவன் என்ன சாதகமாக்கினான்னா, இயேசுடைய முகத்தை பார்த்தான். ஒரு கள்ளமும் கபடமும் செய்யாதவர், அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை. ஸ்தோத்திரம். இவனுக்கு நல்லா தெரியும், பிலாத்துவுக்கு வந்து நல்லா தெரியும், இவர் ஒரு குற்றமும் செய்யல, இவர் நன்மை செய்கிறவர், நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தவர் என்பது பிலாத்துவுக்கு நல்லா தெரியும். இயேசு பிசாசுகளை துரத்தினார், வல்லமையான காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தோரை எழுப்பினார், எல்லாமே பிலாத்துவுக்கு நல்லா தெரியும். இவரிடத்துல எந்த அநீதியுமே இல்லை என்பது பிலாத்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தருக்கு முன்பாக, இந்த குற்றமில்லாத ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஸ்தோத்திரம் ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினான். அவன் பேர் என்ன? பரபாஸ். அல்லேலூயா. இந்த பரபாஸை கொண்டு, அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் பயங்கர திருடன். அவன் வந்து ஸ்தோத்திரம், அவனை கொண்டு வந்து, அவன் கொலைகாரன், அவன் குற்றம் சாட்டப்பட்டவன், உண்மையிலே அவன் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையிலே அறையப்படுவதற்கு அவன் தீர்ப்பளிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பிலாத்து கேட்டான், பண்டிகை நாளில உங்களுக்கு யாரை விடுதலை ஆக்க வேண்டும்? பிலாத்துடைய உள்ளத்துல எண்ணம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் இவனுக்கு எப்படி இயேசு ஸ்தோத்திரம் நீதி உள்ளவர், இவர் குற்றமற்றவர், பரிசுத்தர் என்று இவனுக்கு, இந்த பிலாத்துவுக்கு எப்படி தெரியுமோ அதுபோல ஜனங்களுக்கும் தெரியும் என்று இவன் நினைத்துக் கொண்டு, ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு இவன் கேட்டான், உங்களுக்கு யாரை விடுதலை பண்ண வேண்டும் என்று. அங்க வந்த கோஷம் தான் பிலாத்துவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொன்னார்கள் சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சம்பவத்துல தான் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, பிலாத்துனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல தான் ஸ்தோத்திரம் சிறைச்சாலை இருந்ததாம். பிலாத்துனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல தான் என்ன இருந்தது? சிறைச்சாலை. இந்த சிலுவைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த குற்றவாளி, அந்த கைதி எங்க இருக்கிறான்னா சிறைச்சாலையில இருக்கிறான். இப்ப அரண்மனையில பிலாத்து நின்று கொண்டு ஜனங்களிடத்துல ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு பிலாத்துடைய அரண்மனையில நியாயம் தீர்க்கப்பட்ட போது அவன் எங்க இருக்கிறான்னா கைதியா சிறைக்குள்ள இருக்கிறான். யாரு? அந்த பரபாஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப காலையில இந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் அப்படின்னா, பரபாஸ் பரபாஸ் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. இவன் நினைச்சானா, என்னடா இது, ஜனங்கள்லாம் பரபாஸ் பரபாஸ்னு கத்துறாங்க, நமக்கு நம்மளை சிலுவையில தூக்கி போடுறதுக்கு நம்ம குற்றவாளி தான் நமக்கே தெரியுது, நம்மளை கொல்லதான் போறாங்க, இதுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, சமயம் இருக்கிறது, ஆனா அதுக்கு முந்தையே பரபாஸ் பரபாஸ்னு கத்துறாங்களே அப்படின்னு இவன் நினைத்து கொண்டிருந்த அடுத்த நேரத்தில் இவன் வந்து பயந்துட்டு இருக்கிறான். மறுபக்கத்துல அடுத்த சத்தம் கேட்கிறது. இரண்டாவது சத்தம் வருது, அவனை சிலுவையில் அறையுங்கள், அவனை சிலுவையில் அறையுங்கள்ங்கிற சத்தம் தான் ஓங்கி இவனுக்கு கேட்டதான். அப்பயும் இவன் நினைச்சு அழுதானா, ஆனா பாவிகளா, என்னை நீங்க கொல்லத்தான் போறீங்க, என்னை கொல்லத்தான் போறீங்க, ஆனா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்க கூடாதா? என்ன கொல்ல வேண்டிய டைம்ல கொண்டா கூட பரவாயில்லையே, இப்பவுமே கொல்லணும்னு கத்துறாங்களேன்னு இவன் நினைத்தானா. இப்படி இவன் நினைச்சு பயந்து அழுது இவன் குழம்பி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு காவலன் வந்து சொன்னானா, பரபாஸ் உனக்கு விடுதலை, பரபாஸ் உனக்கு விடுதலை. ஆச்சரியப்பட்டாங்க, நான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், நான் குற்றவாளி, நான் கைதி, என்னையே விடுதலை பண்றீங்க? அப்பதான் அந்த ஸ்தோத்திரம்
இந்த காவலன் சொன்னானா, நீ மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் உனக்காக மறிக்க போகிறார். அப்பதான் இவன் நினைச்சானா, நான் குற்றவாளி, நான் பாவி, நான் திருடன், நான் கொலைகாரன், நான் எவ்வளவோ அநியாயம் பண்ணவன், அக்கிரமம் பண்ணினவன், நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருவர் மறிக்கிறாரா? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பாவி, நான் தான் மரிக்கணும். நான் மரிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்து மரிக்கிறாரா? அவர் யார்? அவர் யார்? நான் அவரை பார்க்கணும், அவரை அறியணும்னு அவன் ஆசைப்பட்ட போது அப்பதான் சொன்னான் அந்த காவலன், சிறை காவலன், அவர் பேர் இயேசு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் இயேசு சொன்ன உடனே உன் உள்ளத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப வேதனைப்பட்டு வேக வேகமா ஓடி அவரை பார்க்கணும்னு சொல்லி வேகமாய் ஓடி அவருடைய பாதத்துல விழுந்து, இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை கொண்டு போய் அடிக்கப்பட்டாச்சு, அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் ஸ்தோத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவன் போய் அந்த இடத்துல விழுந்து அழுது தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வே கூட ஒப்பு கொடுத்து பின் நாட்களில் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, பின் நாட்களில் அந்த பரபாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியமும் செய்தான் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆமென் நாம பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், ஆமென் ஸ்தோத்திரம் துணிகரமான பாவங்களை மனதார நடப்பிக்கிறவர்களாக இருந்தோம். கர்த்தர் நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்காக இயேசு மரித்து, நாம் ஜீவனை விட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை விடுதலையாக்கி ஆமென் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரே, அந்த இயேசு எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் ஜீவனை கொடுத்தார் என்று யார் தன்னுடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒரு காலம் பிரிக்கவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் 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 ஸ்தோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனையும் இருக்கும் போதெல்லாம், இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காக நான் மரித்தார், அவருடைய அன்பை நான் இந்த காலங்களில் உணர்கிறேன் என்று சொல்லி எந்த மனிதன் அல்லது எந்த மனுஷி அவருடைய அன்பை உணர்ந்து தங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு எந்த வேதனையோ பாடுகளோ சூழ்நிலைகளோ அவன் பிரிக்கவே முடியாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலங்களில் நமக்கு ஒன்று தேவை. கலாத்தியர்களுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் சொன்னது போல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைக்க காரணம் அந்த இயேசு கிறிஸ்து தான். அவர் எனக்காக மரித்தார் அப்படின்னு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியானால் முதலாவதாக இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார் என்று சொல்லி உணர்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இரண்டாவதாக எபேசியர்களுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்களை அப்படியே தொடர்ச்சியா வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவித பலத்த செய்தியினாலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்க 3ஆவது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல
கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், யாருடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பினால், தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஆண்டவர் நம்மோடு பேசுனது, இயேசு எனக்காக பாடுபட்டார், என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை உணர்கிறவர்கள் அவருடைய அன்பை விட்டு பிரிய மாட்டார்கள். ஆமென். இங்கே நம்ம வாசிக்கிறோம், நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய அன்பு கூர்ந்து நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் என்று பவுல் எழுதுகிறார். எங்கே உட்கார வச்சாரு? உன்னதங்களிலே உட்கார வச்சார். அவரோடு கூட உட்கார வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாய் இருந்த அந்த சீமோன் குஷ்டரோகியாய் இருந்து சுகமான அந்த சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்தார். எதற்கு வந்தார் என்று சொன்னால், அங்கே விருந்துக்கு வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீ வந்தாள். அந்த குஷ்டரோகியாய் இருந்து சுகமான அந்த சீமோனுடைய வீட்டிலே இயேசு விருந்துக்கு வந்திருக்கும் போது ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்கிறான்னா, இயேசுவுடைய சிரசிலே பரிமள தைலத்தை ஊற்றினாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பரிமள தைலத்தை ஊற்றின போது சீஷர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, விசனம் அடைந்து, இதை எதுக்கு இப்படி வீண் செலவு பண்ணுகிறா, என்னத்துக்கு இந்த வீண் செலவு பண்ணணும், இத என்ன செஞ்சிருக்கலாம், அந்த தைலத்தை வந்து இது வந்து விலையேற பெற்றது, இந்த தைலத்தை இவ வந்து விற்று தரித்திரர்களுக்கு கூட கொடுத்திருக்கலாமே, இவன் இதை உடைச்சு இதை நாசம் பண்றா, இதை வந்து வேஸ்ட் செலவு, இது வீண் செலவு என்று சொன்னார்கள். அந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்க, இது இந்த வீண் செலவு என்னத்திற்கு, எதுக்காக இவன் வந்து இதை வேஸ்ட் பண்றா, இதை உடைச்சு வேஸ்ட் பண்றாளே, யாரு? கூட இருக்கும்படி அழைக்கப்பட்ட சீஷர்கள். அல்லேலூயா. இயேசுவோட பாதத்துல கொண்டு போய் சிரசுல அவ வந்து அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை அவ உடைச்சு ஊற்றுறது வேஸ்ட்னு சொன்னாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவள் செய்த கிரியையை பாராட்டி எழுதினார், பாராட்டி சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பகுதியை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்தோத்திரம். இவள் வந்து என்னுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு, ஸ்தோத்திரம், என்னுடைய இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்த கிரியையும் அறிவிக்கப்படும் என்று சொல்லி அவளை பாராட்டி உயர்த்தி ஆண்டவர் எழுதினதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவள் அறை வீட்டுக்குள்ளே செய்த அந்த நற்கிரியையை ஆண்டவர் உலகம் முழுவதுக்கும் பரவும்படி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே ஏதோ ஒன்றை அவருக்காக இழக்கிறோம், ஏதோ ஒன்றை விடுகிறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு ஏற்ற ஆமென் ஸ்தோத்திரம் பிரதிபலனை தேவன் நமக்கு தருகிறார். பாருங்க, இந்த சீமோன் வந்து யாருன்னா, குஷ்டரோகியா இருந்தவன். பாளையத்துக்கு புறமே இருக்க வேண்டிய குஷ்டரோகி அந்த நாட்டில் எங்க இருக்கணும்னா பாளையத்துக்கு புறமே தான் இருக்கணும். புறமே இருந்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவன் தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்திக்கொண்டே இருக்க வேண்டியவன். ஆனா அப்படிப்பட்டவனுடைய வீட்டுல எல்லாரும் தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். ஆனா அவன் வீட்டுல, அப்படிப்பட்டவன் வீட்டுல இயேசு வந்து அவனோடு பந்தி இருந்தார். அவன் வீட்டுல பந்தி இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நினைச்சான் அவரை தொட கூட நமக்கு அருகதை இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வந்து அவன் கூடவே பந்தியில இருந்தார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இது போல ஒரு முறை பாவத்துல செத்து கிடந்தோம், அக்கிரமத்துல மரித்து கிடந்தோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஆமென் ஸ்தோத்திரம் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட நம்மளை நிற்கும்படி உன்னதத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுவாங்க. பவுல் அதை எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்.
ஒரு ஒரு கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே தன்னுடைய வேலைக்காரன் தனக்கு கார் ஓட்டுன அந்த ஆளை கூப்பிட்டு என்ன சொன்னாரா, எப்பா நீ இத்தனை வருஷமா நான் அந்த டியூட்டியில இருக்கும்போது என்னை உட்கார வச்சு எங்கெங்கெல்லாம் நான் டியூட்டிக்கு போனேன் எல்லாம் கார் ஓட்டுனேன், என் பர்சனல் காரியங்களுக்கும் கார் ஓட்டுனேன். ஆமாம், நீ எனக்கு அவ்வளவு காரியங்களை செய்த, இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஒன்று செய்ய ஆசைப்படுறேன், இத்தனை வருஷமா உண்மையாக உழைச்ச உனக்கு நான் ஒன்று கைமாறா செய்யணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் என் கூட காரில் உட்காருவியா, நான் ஓட்ட போறேன், இந்த சாவியை கையில் கொடுத்து கேட்காரா. இப்போ சாவியை கையில் கொடுத்த உடனே ஐயா கொடுத்துட்டும் இந்த ஆளு சொன்னாரா, ஐயா நீங்க எஜமான், நான் வேலைக்காரன். அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காரு காரில் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்ணாரான்னா, வேலைக்காரங்க உட்கார சொல்லி இந்த மனுஷன் ஐயோ நம்ம எஜமான் கார் ஓட்ட நம்ம உட்காரணுமான்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல பின்னால போய் உட்காருவோம்னு சொன்ன உடனே அவர் சொன்னாங்க, இல்லை நீ முன்னுக்கு உட்காரணும், முந்தி நான் உட்காந்து பயணித்த சீட் அதுதான், நீ ஃப்ரண்ட் சீட்ல என் கூட உட்காரணும், அங்க வா அப்படின்னாராம். உட்கார வச்சு அவனோட பேசிக்கிட்டே போகணும். இவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், இத்தனை வருஷம் அவருக்கு வேலைக்காரனா அடிமையா உழைச்சிருக்கிறான். ஆனா இப்ப ஸ்தோத்திரம், அந்த வேலைக்காரன அந்த எஜமானே எப்படி பாக்குறாருன்னா, எப்ப நான் உனக்கு வேலைக்காரையா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான்னா, பாவத்துல அக்கிரமங்கள்ல மரித்து கிடந்த நம்மளை எழுப்பி உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார செஞ்சா. அவன் சொல்ல பார்க்கலாம், அந்த கார்ல பயணிக்கும் போது அவன் நினைச்சானா, நம்ம அடிமை நம்ம வேலைக்காரன் நம்மளை உட்கார வச்சு இந்த கலெக்டர் இந்த எஜமான் அவன் நம்மளை பயணித்து கொண்டு போறாரே அப்படின்னு நினைச்சானா, அவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். நான் சொல்லுவேன், கொஞ்ச தூரம் பயணித்த அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஓட்டினாரா, அரை மணி நேரம் ஓட்டினாரா நமக்கு தெரியாது, அதுக்கே அவ்வளவு சந்தோஷம். நித்திய காலமா நம்மள அவருக்கு இணையாவே வச்சிருக்கிறாரு. எந்த வித்தியாசமும் பார்க்காம நம்ம கூட பிறந்தவங்க கூட நீ பாவி, நீ துரோகி, நீ துன்மார்க்க, விலகி போ, உனக்கு இது தேவையா அப்படின்லாம் சொல்லி ஒதுக்குனாங்களே. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் ஒதுக்கலையே. உன்னதத்துல கூட ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறான்னா, அவருக்கு பின்னால இருக்காங்க, அவருக்கு பக்கத்துல, அவருக்கு இணையா, அவருக்கு சமமா நம்மளை வச்சிருக்கிறாருன்னு பவுல் சொன்னது போல உன்னதங்களில அவருக்கு இணையாக அவரோடு கூட வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை எந்த மனிதன் உணர்கிறானோ அவனை தேவனுடைய அன்பை விட்டு சூழலை பிரிக்காது, வேதனை பிரிக்காது, வியாதி பிரிக்காது, நிர்வாணம், அவன் நாசம், மோசம், பட்டயம் எது வந்தாலும் பிரிக்காதுங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளத்துல இந்த காலை வேளையில அந்த அன்பு நிரப்பட்டும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால அந்த பாடலை நான் பாடி காட்டுறேன். ஸ்தோத்திரம். இந்த பாடல்ல அவன் அந்த கவியை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் பாடலாமா? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ, வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ, பகைமைகளோ கொடிச்சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமோ, பகைமைகளோ கொடிச்சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமோ, யார் பிரிக்க முடியும் நானா உங்கள் நம்பியிருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நானா உங்கள் நம்பியிருந்து தேவா. அல்லேலூயா. உலகம் உங்களை தள்ளி இருக்கலாம், உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அந்த உலகத்திலும் தள்ளல, நித்தியத்திலும் தள்ளல. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அன்பு பொறுத்து உங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் என்ன செய்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. இந்த அன்பை உணர்ந்தவனை ஆமென் உலகம் ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது, பிசாசு அல்லது மனித திட்டம் ஒரு நாளும் அவரை விட்டு பிரிக்காது. என்ன சொல்லலாமா? கடைசியா மூன்றாவதாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 தெசலோனிக்கேயர்
வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி சொல்லுகிறார்? நம்மிடத்துல அவர் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கிருபை, கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லி எழுதிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராக. சத்தமா சொல்லுங்க, உங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்ப நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நம்மிடத்துல நித்திய ஆறுதலை கொடுப்பார் என்றல்ல, கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க வாங்க. அந்த நித்திய ஆறுதலை பெற்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்கலாம். ஆமென். அவர் நமக்கு தந்த அந்த நித்திய ஆறுதலை குறித்து ஆமென் நீங்க வாசிங்கன்னா அந்த நித்திய ஆறுதல், நித்திய சந்தோஷம், நித்திய ஜீவன் இவைகளை குறித்தெல்லாம் நீங்க இந்த நித்தியத்தை குறித்தெல்லாம் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும். அப்ப சஞ்சலம் உங்க பக்கத்திலேயே வராது, தவிப்பு உங்க பக்கத்திலேயே வராது, எந்த காலத்திலும் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க தலை மேல ஆண்டவர் வச்சது நித்திய ஆறுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஆறுதல், நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருடன் வரலாம்னு வைங்களேன், திருடன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சில காம்பவுண்டுகள்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை. அதை பார்த்ததுமே திருடன் என்ன செய்வாங்க? பயந்து ஓடிடுவான், உள்ள வரமாட்டான். அல்லேலூயா. வீடுகளை கொள்ளையாடுறதுக்கு அல்லது ஒரு கம்பெனியை திருடுறதுக்கு கொள்ளைக்காரங்க உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னா, நாய்கள் ஜாக்கிரதை. ஸ்தோத்திரம். அது மாதிரி தான் அந்த போர்டை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்து ஓடுற மாதிரி ஆண்டவர் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கிறான்னா, நித்திய சந்தோஷத்தை உனக்கு தருவேன், நித்திய ஆறுதலை நான் உனக்கு தருவேன். அந்த நல் நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், கிருபையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அதை நீங்க வந்து விசுவாசித்து எடுத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த போர்டை பார்த்தோன்னே பிசாசு பயந்து ஓடிவான். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, இந்த மனிதன் நமக்கு சொந்தம் அல்ல, அவன் பரலோக தேவனுக்குரியவன், இந்த எல்லைக்குள்ள நம்மால நுழைய முடியாது ஓடிவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்கிறேன், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக, உங்க வீடு ஒரு மகிழ்ச்சியின் வீடாக, உங்க வீடு ஒரு ஆறுதலின் ஸ்தலமாக, வீடாக மாறும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி அது? அந்த மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சினா, வந்து வந்து போகிற மகிழ்ச்சி இல்ல. ஆமென். அல்லேலூயா. நேற்று பெஞ்ச மழையில முளைக்கிற காளான் என்ன செய்யணும்னா அடுத்த நாள் பார்த்தா இருக்காது. அது மாதிரிப்பட்ட மகிழ்ச்சியெல்லாம் ஆண்டவர் தரதில்லை. அவர் நித்திய மகிழ்ச்சியை நமக்கு வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார், நித்திய ஆறுதலை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து ஜெபம் பண்ணுறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் எல்லாரும் திரும்புங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4, 5 எடுக்கலையானோ? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே பாருங்க, எந்த உபத்திரவத்திலாயும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. கொஞ்சம் யோசிங்க. முதல்ல நான் வாசித்து காட்டுன 2 தெசலோனிக்கேயர் அந்த ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிற நித்திய ஆறுதல் யாருக்கு மேல இருக்கு? சொல்லுங்க. ஏன் மேல? நித்திய ஆறுதல் நம்ம மேல, நித்திய ஆறுதல் உங்க மேல. இப்போ உங்க மேல இருக்கிற அந்த நித்திய ஆறுதல் எதற்காக என்பதை குறித்து பவுல் சொல்லுகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. ஆமென். அல்லேலூயா.
நமக்கு அருளப்பட்ட ஆறுதலுக்காக எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆறுதல் என்ன செய்கிறது பாருங்க. எந்த உபத்திரவத்திலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உணர்வுகள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஏன் உங்க தலையில நிறுத்தி ஆறுதல் வச்சாருன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏராளமான உபத்திரவம் வந்த போது ஆண்டவர் அந்த உபத்திரவங்களை மாற்றி உங்க தலையில ஒரு நித்திய மகிழ்ச்சியை, நித்திய ஆறுதலை உங்களுக்கு வச்சார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குன்னா உங்களை ஆண்டவர் அந்த ஆறுதல், நித்திய ஆறுதல் உங்களுக்கு தந்து உங்களை அதுல மற்றவர்கள் ஆறுதல் படுத்துகிறதற்கு திராணி உள்ளவர்கள் ஆக்கும் வடிவைக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு திராணிய தருபடி அவரே நமக்கு எல்லா உபத்திரவங்களிலும் ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்ப இயேசு நம்மிலே அன்பு கூர்ந்து நம்முடைய தலை மேல ஆறுதலை வைத்தது எதற்காக தெரியுமா? உபத்திரவப்படுகிறவர்களை நாம் ஆறுதல் படுத்துகிறதுக்கு தான். அதனாலதான் என் வாழ்க்கையில ஏன் உபத்திரவம் வந்ததுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டீர்கள். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாணத்தை கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அந்த உபத்திரவத்துல நீங்க வந்ததுனாலதான் நிச்சயமோ மற்றவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்துகிற பாத்திரங்களால் அந்த உபத்திரவத்தின் மூலமாய் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க யாருன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரம். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆறுதலை உங்களுக்குள்ள தந்து உங்களையும் மகிழ்ச்சியாக்கி, ஆமென், உங்களிடத்தில் வருகிறவர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதற்கு உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த நித்திய சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென், சொல்லுங்க. எல்லாரும் பைபிளை மூடி வச்சுட்டு இந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர்களை அவன் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் தலையில நித்திய ஆறுதலை வைத்திருக்கிறார், நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த உபத்திரவத்திலேயும் அவன் அவருடைய ஆறுதல் என் தலை மேல இருக்கிறது. ஹல்லேலூயா என்று விசுவாசிக்கிறவர்கள் அவன் அவருடைய அன்பை விட்டு விலகவே மாட்டாங்க, அவருடைய அன்பை விட்டு பிரியவே மாட்டாங்க. அவங்களை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா.